இந்த அயர்லாந்து இங்கிலாந்து தொடருக்கான T20 ஸ்குவாட் இந்திய ஸ்குவாடை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், உதவி கேப்டன் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், இசான் கிஷன் மாதிரியான பிளேயர்களை எடுத்திருக்காங்க. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ஸ்குவாடில் ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணாவை திறமையை வச்சு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிசிசிஐக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் இன்ஜூர்டு ஆனாப்ல அப்படின்னா அவர் உள்நாட்டு போட்டிகளில் தன்னுடைய உடற்தகுதியை நிரூபித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்திய அணியில் மறுபடியும் நுழைய முடியும். ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிஷன் மாதிரியான பிளேயர்களுக்கு இதையே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் உள்ளூர் போட்டிகளில் ஆடுனா தான் இந்திய அணியில் இடம் கிடைக்கும், ஒரு பெரிய இன்ஜூர்டுக்கு பிறகு. இதுதான் ரூல். இந்த ரூலை நான் பிரேக் பண்ணி ஹர்ஷித் ராணாவை ஒரு பெரிய இன்ஜூர்டுக்கு பிறகு உள்ளூர் போட்டிகள் எதுவும் ஆடாமல் டைரெக்டாக இந்திய அணியில் எடுத்திருக்காங்க. இது யார் செஞ்ச வேலை? வேற யாரு? காம்பீரா தான் இருக்கும். காம்பீருடைய செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணா. அதுக்காக இந்த ரூல்ஸை எல்லாம் பிரேக் பண்ணி அவரை டீமுக்குள்ளே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஒருத்தனை பிடிக்குங்கிறதுக்காக ரூல்ஸை எல்லாம் தளர்த்தி தனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை கொண்டு அணிக்குள்ளே சேர்க்கறதுங்கிறது இந்திய அணிக்கு நல்லதில்லை, ஆக கேவலமான விஷயமும் கூட. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஸ்குவாடில் இருந்த முகமது சிராஜை நீக்கியிருக்காங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருக்கு ஓய்வு கொடுக்குறாங்களாம். இந்த சிராஜை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கொடுக்காம நீ பவுலிங் போடுனா பவுலிங் போடக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு உடம்ப ஃபிட்னஸாக சுறுசுறுப்பாக மனுஷன் எந்த இடத்துலையும் சோர்வே அடையாமல் பவுலிங் வீசக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட ஆளுக்கு ஓய்வு கொடுத்து உட்கார வைக்கிறாங்களாம். இது எதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முகமது சிராஜ்லாம் இருந்தால் ஹர்ஷித் ராணாவுக்கு பிளேயிங் லெவலில் இடம் கொடுக்க முடியாது. அதனால் யாராவது ஒரு ஆளை உட்கார வச்சா தான் ஹர்ஷித் ராணாவை பிளேயிங் லெவலில் விளையாட வைக்க முடியும். அதுக்காக முகமது சிராஜை உட்கார வச்சுருக்காங்க. இந்த கௌதம் காம்பீர் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். விளையாட்டில் பாலிடிக்ஸுங்கிறது அணியை சீரழிவுக்கு கொண்டு போயிடும். என்னதே நீ ஐசிசி டிராஃபிலாம் எடுத்து ரிசல்ட் காமிச்சிருந்தாலும் அணியில் பாரபட்சம் காட்டுறது, அணி தேர்வில் சில பிளேயர்களை, உனக்கு வேண்டப்பட்ட பிளேயர்களை எடுக்கிறது, உனக்கு பிடிக்காத பிளேயர்களை நீக்கிறது அப்படிங்கிறது தலைமை பண்புக்கான தகுதி கிடையாதுங்க.